வணக்கம். வந்திருக்க அச்சீவர்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன். என்னோடய பேர் சௌபர்ணிகா. நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லணும், அதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வெற்றிக்கு முழுக்க காரணம் எனக்காக மட்டுமே இந்த நிமிஷம் வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க. ஒரு 25-30 வருஷமாக எனக்காக மட்டுமே வேலை பார்த்துட்ருக்காங்க என்னோடய அம்மா. அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். செல்வி சௌபர்ணிகா அவர்களின் பெற்றோர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவங்க ஒரு வேலைக்கு போகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இன்றைக்கி நின்றுக்க முடியாது. அவங்களுக்காக எதுவுமே இன்ன வரைக்கும் வாங்கிக்கிட்டதே கிடையாது. ஒரு தீபாவளி வந்தால் கூட எனக்காக தான் அந்த இடத்துல ட்ரெஸ் எடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்குமே அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த வெற்றிக்கு 200% எங்கள் அம்மா மட்டும்தான் காரணம், வேறு யாருக்குமே கிடையாது இந்த வெற்றிக்கானது. ரெண்டாவது என்னோடய அப்பா. நான் என் அம்மாவால் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் என் அப்பாக்காக தான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா இது என் அப்பாவோட பெரிய கனவு. ஒரு அப்பா ரொம்ப ட்ரீம். அப்பாவுக்கு அவங்க வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு அப்பாவோட கனவு இது. அப்பா நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மார்க் 3 மார்க்லலாம் அப்பாவுக்கு இந்த வேலை கிடைக்கல. அப்போது ரொம்ப எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா வீட்டில் அழுதுருக்காங்க, அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கல, சர்வீஸ் கிடைக்கல அப்படின்ட்டு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க எங்களை தவிர. ஸோ அப்பா எக்ஸாம் எழுதுறதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபீல்டில் வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டு மேலே நம்பிக்கையே இல்லை ஃபஸ்ட்டில். ஏன்னா அப்பாவுக்கு இது கை கொடுக்கல அப்படின்றதுனால. ஸோ நம்பிக்கை இல்லாதப்போ சுகேஷாக சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒருத்தவங்க வேலைக்கு போனால் ஒரு 10 பேர் வேலைக்கு போவாங்க அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போனாங்க. அவங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அவங்க நேம் முத்து. இந்த நிமிஷம் வரைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்காங்க எனக்கு. ஸோ அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்போ இந்த ஃபீல்டில் என்னாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு இங்கே வந்தேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து என்னோடய அண்ணன். இந்த ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கக்கூடாது. மெயினாக நான் இங்கே இருந்த ஒரு 2.5 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். இந்த ஊரை விட்டு நான் எங்கேயுமே போகாமல் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரெஸ் இல்லை. என் அண்ணன் எனக்கு மாதம் கரெக்டாக பணம் அனுப்பி விட்டுருவாங்க. அண்ணன் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஃப்ரெண்டில் நான் ஒருத்தவங்களுக்கு பர்டிகுலராக சொல்லணும், இந்த வெற்றியில் அவங்களோட பங்கு கண்டிப்பாக இருக்குது. தனலக்ஷ்மி. அவங்க ஒரு மினிமம் அமௌண்ட்டு சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க இந்த நாள் வரைக்குமே எனக்கு மாதம் 500 1000 அவங்க அனுப்பி விட்டுட்டு தான் இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே. ஸோ அவங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்ஸ்டியூட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் 2021 ஜனவரியில் இங்கே அட்மிஷன் ஆனேன். என்னோடய ஃப்ரெண்டு காளீஸ்வரன் அப்படின்னு ஒரு அண்ணன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். அவங்க இங்கே போய் படி, கண்டிப்பாக உன்னால் வின் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். ஒரு 2.5 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். குரூப் 2 ப்ரிலிமினரியில் அட்மிஷன் போட்டேன். குரூப் 4 அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் வரைக்கும் இங்கே தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அகாடமி சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கனிமுருகன் சார், பாலா சார், அப்புறம் ஜப்ராஜ் சார், அருண் சார், மணி சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். விஜய் மேம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்க்கு ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லணும். ஒன்று, இயர்லி மார்னிங் ஏஞ்சி படிங்க. ஏன்னா அந்த ஒரு டைம் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்காது. அது என்னோடய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். ஏன்னா யார் தூங்கினாலும் நான் ஏஞ்சிருவேன் 4 மணிக்கு. என்னால் 3:45க்கு எழுந்திரிச்சா கூட அன்றைக்கி நாள் என்னால் படிக்கவே முடியாது. அந்த 1/4 மணி நேரத்தில் நான் ரெடி ஆகி உக்காந்துருக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சா அன்றைக்கி நாள் நான் படிக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த 4 மணி தான் என்னோட இந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். நான் ஒரு டேயில் ஒருத்தவங்க 8 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக ஒருத்தவங்க படிக்கிறத அந்த 2 hours 3 ஹவர்ஸில் உங்களால் கண்டிப்பாக படிச்சிட முடியும். ஏன்னா அந்த ஒரு வைப்பு அது யாருக்குமே கிடைக்காது அந்த டைம். ஏன்னா அந்த டைமில் நம்ம மட்டும்தான் இந்த உழைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிடைக்கும். ஸோ அந்த டைம் யாருக்குமே கிடைக்காது. நான் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் இன்னொன்று செகண்ட் டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட்டு மட்டும்தான் ஒரு முக்கியமான காரணம். நான் இது வரைக்கும் இங்கே எல்லா டெஸ்ட்டுமே அட்டென்ட் பண்ணியிருக்கேன்.
ஒரு ஒரு 100 200 150 டெஸ்ட் ஆச்சும் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பேன். ஒரு மணியாக இருந்தாலும் சரி 6 மணியாக இருந்தாலும் சரி கரெக்டாக டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்துடுவேன். ஏன்னா எனக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கான இது கிடைக்கல. ஏன்னா கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால இங்கே ஃபுல்லாக வீட்டிலே தான் இருக்கிற மாதிரி. நான் வீட்டுக்கு போகல, இங்கே தான் இருந்தேன், ரூம்லேயே தான் இருந்தேன். ஸோ அப்போது ஆஃப்லைன் பேட்ச் ஆன்லைனாக மாறிட்டதுனால ஒழுங்கான மொபைல் ஃபெசிலிட்டிலாம் இல்லை அப்போது. அதனால் ஒழுங்காக என்னால் கிளாஸும் பார்க்க முடியல. ஸோ அப்போ எனக்கு இந்த டெஸ்ட்டு தான் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. குரூப் 2ல் உள்ள எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணேன், குரூப் 4 எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே உள்ள ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலேருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச்சு, ஸ்டடி ஹால் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு பெரிய பெரிய பாட்டும் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே நிற்க வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டடி ஹாலை எல்லாருமே ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டடி ஹால் மட்டும்தான் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டில் ரூமில் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். இங்கே இருந்தால் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாருமே படிப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளும் படிக்கிறதுனால ஒரு வெற்றியாளர் கூடயே நம்மளும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும். அது போல் கண்டிப்பாக கூலி தரும். எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் எல்லாருமே ஒரு அச்சீவர்ஸாக வரத்துக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ். கடவுளுக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.